வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வளைகுடா நாடுகளை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இதுல ரெண்டு துருவத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நாடுகள். ஒன்று கத்தார், மிகவும் குட்டியான நாடு, ஒரு 30 லட்சம் மக்கள் தொகை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல், ஒரு கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு சிறு நாடு. பட் ரெண்டுமே சர்வதேச லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய நாடு, அட்லீஸ்ட் ஒரு மிடில் பவருக்கு உண்டான தாக்கம் அப்படின்றது ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கும். இப்போ நஃப்தாலி பெனட், இஸ்ரேலோடைய முன்னாள் பிரதமர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சீரியஸ் ஆஃப் இதெல்லாம் நீங்கள் இஸ்ரேல் நடக்கக்கூடிய தேர்தலையும் கருத்தில் கொண்டு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு மிக முக்கியமான ஒரு காம்படிட்டாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஃப்தாலி பெனட் அவர்கள் தான். அக்டோபர் 27 நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேர்தலில் ஜெயிச்ச உடனே கத்தாரை ஒரு எதிரியா, எனிமி ஸ்டேட்டாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐஎன்எஸ்எஸ்ன்றக்கூடிய திங்க் டேங்கோடைய நேஷனல் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் பேசும் பொழுது, violent anti-Semitic cancer that sends metastasis to the west and even to the office of the Prime Minister of Israel with the aim of destroying the state of Israel. ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஆன்டிசெமிட்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு கேன்சர், கத்தாரை ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த யூதர்களுக்கு எதிரானவர்களை, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களை வெஸ்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஏன்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹு மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது, அவரு கத்தார் ஸ்கேம், கத்தார் கேட்டுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அவர் பணம் வாங்கினாருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது டொமஸ்டிக் பாலிடிக்ஸ். பட் கத்தாரை எனிமி ஸ்டேட்டா நான் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் பிரதமர் சொல்றதை நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது. அதற்கான காரணங்கள் சொல்றாரு. 25 வருடமா கத்தார் ஒரு பவர்ஃபுல் குளோபல் ஆப்ரேஷனை பில்ட் பண்ணாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும், கத்தார் ரெண்டு முக்கியமா ஹமாஸ் அப்படின்ற ஒரு பயங்கரவாத அமைப்புக்கும் அல் ஜசீரா அப்படின்ற ஊடகத்துக்கும் 25 வருஷமா கொடுத்த அந்த பணம் அப்படின்றது இவங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு. இஸ்ரேலை பத்தி ஒரு பிம்பத்தையே உடைச்சு இஸ்ரேல் மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வளரக்கூடிய அளவுக்கான ஒரு பிரச்சாரத்தை இவங்க பண்ணியிருக்காங்க. அது தவிர ஐஆர்ஜிசி, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர், ஈரானுடைய மிக முக்கியமான இராணுவ அமைப்புக்கும் இவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் மற்றும் இந்த போர்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக பாதிக்கும். ஒரு பக்கம் ஃபியூல் பிரைஸ் ரைஸ், இன்னொரு பக்கம் இன்ஃப்ளேஷன் சொல்லி இந்த சூழ்நிலைகள் கடுமையாக போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபியூச்சர் சேவிங்ஸை கண்டிப்பாக நம்ம செக்யூர் பண்ணணும். நம்மளோட பணத்தை வெறும் பேங்க்லேயோ இல்லை லாக்கர்லேயோ வச்சோம் அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸும் வரப்போகிறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் சரியான பிளானிங்கோட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லாங் டேர்மில் நம்ம ஃபினான்ஷியல் க்ரோத் தான் என்ஷூர் பண்ணும். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது உங்கள் ஃபியூச்சர் ஃபினான்ஸுக்கு சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஒரு புது என்எஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க, இந்தியன் செக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற பேரில். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்ல இருக்கு. டாப் 21 செக்டர்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இவங்க முதலீடுகள் பண்றாங்க. நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுடைய மந்த்லி பிரீமியம் வேல்யூவில் 120 மடங்கு வரையான ஆயில் காப்பீடு கிடைக்கும். இல்லை உங்க ஆனுவல் பிரீமியம் வேல்யூவில் 10 மடங்குக்கான ஆயில் காப்பீடு அப்படின்றது கிடைக்கும். இதோ ஒரு துரதிருஷ்டமான சம்பவம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகும் பொழுது இதோட சந்தாதாரர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கம்பெனியை பேலன்ஸ் பிரீமியம் கட்டிடுறாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் மெச்சூரிட்டி வேல்யூ இந்த சந்தாதாரரோட நாமினிக்கு போய் சேரும். இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஹை க்ரோத் ஃபண்ட் அப்படின்றது கடந்த 7 வருஷத்துல 23% சிஏஜிஆர் அப்படின்றதும், அதன் பிறகு 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 20.2% சிஏஜிஆரும் கொடுத்துருக்கு. ஆனால் இதே பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல வரும் அப்படின்றது கேரண்டியா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதோட என்ஏவி அப்படின்றது 10 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு NRI இருக்கீங்க, ஒரு மாதம் 18,000 இதில் முதலீடுகள் செஞ்சீங்கனாலே கிட்டத்தட்ட 2 கோடி வரை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான். ஆக்சுவல் ரிட்டர்ன் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அமையும். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் இதில் பண்ணலாம். பட் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணக்கூடிய முதலீட்டில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸுக்கு கம்ப்ளீட்டாக வரி விலக்கு அப்படின்றது இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க நம்ம கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கையும் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்னர் யாரு, செக்யூரிட்டி பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். அதே மாதிரி கத்தாருக்கு ஒரு மிக முக்கியமான செக்யூரிட்டி பார்ட்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மிலிட்ரி பேஸ் வளைகுடா நாடுகளில் கத்தாரில் தான் இருக்கு.
அதே மாதிரி கத்தாரோட செக்யூரிட்டி கேரண்டிக்கு அமெரிக்கா வந்து ஜவாப்தாரி. அமெரிக்கா கையெழுத்து போட்டாங்க, கத்தாருக்கு என்ன நடந்தாலும் அமெரிக்கா அதுக்கு பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டை பார்க்கணும். போன வருடம் தோஹால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கை இஸ்ரேலிய ராணுவம் விமானப்படை வந்து தாக்குனாங்க. அதில் ஹமாஸ் லீடர்கள் பல பேர் இருந்தாங்க, கொல்லப்பட்டாங்க அப்படின்றது. இஸ்ரேல் நேரடியாக கத்தார் மீது நடத்திய முதல் தாக்குதல். அதன் பிறகு அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அமெரிக்காவுடைய ரேடார் கண்காணிப்பை மீறி அமெரிக்கா ஆயுதங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேலால் ஒரு ஏவுகணையை லான்ச் பண்ண முடியுமானா முடியாது. இது இவங்களுக்குள்ள ஒரு பேசி வச்ச ஒரு இதுவும், அதன் பிறகு மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாவும் ட்ரம்ப்பும் போஸ்ட் பண்ண இந்த கேம்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கத்தார் கேட் இந்த ஸ்கேண்டல் அப்படின்றது நெத்தன்யாஹூ அவர்கள் மேல கடந்த ஒரு வருடமா போயிட்டு இருக்கு. இதுல நெத்தன்யாஹூ சுத்தி இருக்கக்கூடிய பல பேர் கத்தாரோடைய ஒரு ஏஜென்சி மூலியமா பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. இப்போ கத்தாரோடைய எம்பசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நப்தாலி பெனட் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறாரு, அவருடைய சொந்த பாலிடிக்ஸ்க்காக, டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்க்காக பொய் பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னும், அதே மாதிரி காசாவோடைய சீஸ்ஃபயரில் நாங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பண்ணோம், ஒரு பங்கு வகித்தோம், இவங்க ஹமாஸ் அந்த பிணைய கைதிகள் விடுவிப்பிலையும் நாங்கள் ஒரு பெரிய பங்கு வகித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யார் இஸ்ரேலுக்காக இவ்வளோ தூரம் நாங்கள் செஞ்சு நீங்கள் எங்களை தாக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. இப்போ யஷார் பார்ட்டியோடைய சீஃப் கடி எயின்ஸ்கர்ட் அவர்கள், இவரை விட ஒரு இப்போ 3 பேருக்கு அங்கே போட்டி நடக்குது. ஒன்று பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அவங்களுடைய ஒரு மோஸ்ட் பாப்புலர் லீடர், அதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் லீடர்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடி அவர்கள் யஷார் பார்ட்டியோடைய சீஃப், நெஃப்தாலி பெனட் அவர்கள் 3வது இன் ரேஸ். ஸோ இவரை அன்சீட் பண்ணுறதுக்கு நெத்தன்யாஹூவுக்கு போட்டியாளராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது யஷார் அவர்கள் தான். இப்போ அவரை பீட் பண்ணணும் அப்படின்ற போது அந்த கத்தாரை வந்து ஒரு பொலிட்டிக்கல் எனிமியாக எடுக்கணும், நெஃப்தாலி பெனட்டுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, அதனால தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு பக்கம் டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ், எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட தேர்தல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸில் குறிப்பாக அவர் வைக்கக்கூடியது இந்த 25 வருஷம் எம்பையர். வெறும் ஒரு 30 லட்சம் பேர் கொண்ட நாடு, அவங்களுடைய 2 முக்கியமான குளோபல் ப்ராடக்ட். ஒன்று கத்தார் ஏர்வேஸ், எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஏர்லைன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அல் ஜசீராவுடைய அந்த நரேஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து இப்போ இந்த டெல்லியில் நடந்த போராட்டத்தையே இவங்க வந்து வேற மாதிரி கவர் பண்ணியிருந்தாங்க. மாணவர்களுடைய கொந்தளிப்பு, ஜென்சி வந்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்ட்டு, ஆர்டிகிள் 370 இருக்கட்டும், இந்தியாவுடைய கோவிடாக இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட்டு கத்தார் அல் ஜசீராக்குள்ள அந்த இணையதளத்துக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இந்தியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா 10ல் 9 நியூஸ் வந்து இந்தியாவை ரொம்ப கேவலமாக பேசுறதும், இந்தியாவுடைய அரசாங்கத்தை கேவலமாக. நல்லா கவனிங்க, இது பிஜேபி மட்டும் கிடையாது, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த போதும் இவங்க இந்திய அரசுக்கு எதிராகவும் இந்தியர்களுக்கு எதிராகவும் தான் பேசியிருக்காங்க. இஸ்ரேலை பற்றி நம்ம கேட்க வேணாம், 10க்கு 10 வந்து இஸ்ரேலை ஒரு பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய அந்த நியூஸ் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர், இந்த டிவி லாபத்தில் போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முழுவதும் கத்தாரி ஃபேமிலி, அவங்களுடைய அரசு ஃபண்டிங்கில் தான் இந்த ஊடகம் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு குட்டி நாடு, அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி கேரண்டி இருக்கக்கூடிய நாடு, வே அபவ் த வெயிட் இவங்க பஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்ற போது அந்த ஈரானோட லிங்க்குமே பார்க்கணும். கத்தார் இதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் இந்த அமெரிக்கா கிராக் டவுன் பண்ண ஒரு மிக முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா LGBTQ+ சொல்லக்கூடிய ஒரு இந்த கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட். அதில் வந்து சமூக சீர்கேடு அப்படின்ற மாதிரி இதை கேம்பஸில் கார்பரேட் ஆஃபீஸ்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் கடுமையான கிராக் டவுனை வந்த டைம்லேயே அவங்க எடுத்தாங்க. இப்போது அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ்லேயே அதிகமாக நிதி உதவி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தான். ஸோ எந்த நிதி உதவியில் அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ் இயங்குதோ அவங்களுடைய அந்த சப்ஜெக்ட்ஸை, அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான கேம்பஸ் ப்ரொட்டஸ்ட், கேம்பஸ்குள்ளேயே டென்ட் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய ப்ரொட்டஸ்ட் வந்து அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு துவங்குச்சு. எல்லா மாகாணங்கள், குறிப்பாக டெமோக்ராட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாகாணங்களில் ஸ்ப்ரெட் ஆனதை பார்த்தோம். அதன் பிறகு ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய கிராக் டவுனை பண்ணார். இந்த கேம்பஸ்குள்ளேயே இருந்து வெளியில் அந்த பார்க்கில் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுற கல்ச்சரை ஆரம்பித்து வச்சது அமெரிக்கா. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய பொலிட்டீஷியன்ஸ் யாரை குற்றம் சாட்டாங்க, இன்க்ளூடிங் எலான் மஸ்க் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாரை தான். அடுத்தது இந்த பேச்சுரிமை,
சமூக நீதி, இந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிரான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல் ஜசீரால மிகப்பெரிய லெவலில் பேசுவாங்க. அவங்க நாட்டில் நம்ம நாட்டிலேருந்து போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடியவங்கள இல்லை பாகிஸ்தான்லேருந்து வேலைக்கு போகக்கூடியவங்கள எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க, அதுவும் கரெக்டாக ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸ் தொழிலாளிகளாக போகக்கூடியவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத கத்தாரில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, மறக்காமல் போடுங்க. மிச்சவங்க அதை வந்து நீங்கள் ஒரு படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரியும். மூணாவது, கத்தார் மற்றும் ஈரான் மற்றும் சைனாவுடைய லிங்க். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு முக்கியமான இடத்துல உட்காந்துட்டு உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் தீர்த்து வைப்போம், எங்கள் இடத்த பயன்படுத்திக்கங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் அதாவது தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் அப்படின்றது தோஹால தான் போடப்பட்டுச்சு. ஸோ தன்னை வந்து ஒரு மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்குறோம். பட் இப்போ ஒருவேளை நஃப்தாலி பெனட் அவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அக்டோபருக்கு மேலே கத்தாரை நேரடி எதிரியாக அவர் அறிவிச்சே ஆகணும். கத்தாரை நேரடியாக கன்ஃபரண்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸுக்கு இஸ்ரேல் கண்டிப்பாக போகும். இஸ்ரேல் அந்த முன்னெடுப்பை எடுக்கிறாங்கன்னா இப்போ இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஜிசிசி நாடுகளில் 2 நாடுகளை நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது இருக்கு. கத்தார் மற்றும் ஒமான், இந்த 2 நாடுகளுமே இந்த சன்னி ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய துருக்கி, கத்தார், ஈஜிப்ட் மற்றும் சவுதி அரேபியா, அதன் பிறகு பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ், இந்த ஆக்சிஸ்ல அவங்க சேரலை. அந்த 2 நாடுகள் ப்ரொக்ரெசிவாக போகணும்னு பார்க்குறாங்க. இந்த ட்ரைபல் ஃபியூடில் மாட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த U2I2 அப்படின்ற இந்த கூட்டணி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா, UAE இந்த 4 நாடுகளோட கூட்டமைப்பாக இருக்கும்போது அதோட எக்ஸ்டென்ஷனாக ஒமான் போன்ற நாடுகள் வரும். இப்போ அமெரிக்கா இந்த யுத்தத்தில் போய் மாட்டினதுலேருந்து கத்தாரையும் சவுதியும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்கிறதுனால அந்த U2I2ல அமெரிக்காவுடைய பங்கு பெருமளவுக்கு இல்லாத போது இஸ்ரேல் இந்த 6 நாடுகளுடைய கூட்டமைப்பை முன்னுக்கு எடுக்கிறாங்க. துருக்கியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கிரீஸ் மற்றும் சைப்ரஸ், இந்த 2 நாடுகளுமே இந்தியாவுடைய வெப்பன்ஸை இப்போ குறிப்பாக பிரம்மோஸ் ஆகாசை வாங்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா துருக்கியுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்றது அவங்களுடைய ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் மற்றும் கடற்படை. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பிரம்மாஸ் ஒரு தடுக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்குது. அந்த நாடுகள் இதை நோக்கி மூவ் ஆகிறத பார்க்குறோம். ஸோ இந்த இனம், மதம், மொழி இதெல்லாம் தாண்டி இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் எப்படி இந்த கூட்டணிகள் வருது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சிஸ் எடுங்க. அர்மேனியா ஒரு கம்ப்ளீட்டாக கிறிஸ்தவ நாடு. அர்மேனியாவுக்கு நேர் எதிராக இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருந்த இஸ்ரேல் ஓரளவுக்கு இப்போ அர்மேனியாவிட்ட டேர்ம்ஸ்ட வராங்க. அர்மேனியா யாருக்கிட்டேருந்து உலகத்திலேயே அதிகமாக ஆயுதங்களாக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியா கூட ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி, ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங்கில் இருக்குது. இப்போ இஸ்ரேல் அந்த ஆக்சிஸ்குள்ளே வராங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய 2 முக்கியமான நாடுகள், ஒன்று கிரீஸ் மற்றும் இன்னொன்று மொராக்கோ. இந்த 2 நாடுகளும் இந்தியா இஸ்ரேலோட அலைன் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் 2 முக்கியமான இஸ்லாமிய நாடுகள் UAE மற்றும் ஒமான், பட் ப்ராக்ரெசிவாக போகணும்னு போகக்கூடிய நினைக்கக்கூடிய நாடுகள். இவங்களும் இந்த இந்தியா இஸ்ரேல் இந்த கூட்டணியில் ஒன்றா வரக்கூடியதை பார்க்குறோம். இப்போ பை டிஃபால்ட் இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருடம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், ஈஜிப்தோட அதிபர் LCC அவர்கள் இந்தியாவுக்கு நம்மளுடைய சுதந்திர தின விழாவுக்கு, குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல இருந்து நல்ல ரிலேஷன் இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இருக்கு. அவங்க இந்தியாவை இன்னைக்குமே எதிர்க்கல. பட் இப்போ அவங்களும் அந்த இஸ்லாமிக் நாட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சிஸ்க்குள்ள ஜாயின் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு குவைத்துமே இப்போ சவுதி அரேபியா மற்றும் இந்த கத்தார், இந்த துருக்கி இந்த கூட்டணியோட அலைன் ஆகக்கூடியதை பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களோட இதில் என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீஜனல் அலையன்ஸை பில்ட் பண்ணி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒன்று பில்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சைனா இதுக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்குது. ஏன்னா இந்த தான் சைனா வந்து விரும்புது. ஒரு மல்டிபோலார் வேர்ல்டை பாகிஸ்தானுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை சின்ன சின்ன குரூப்ஸாக பிரித்து அவங்கள ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து அதை அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற ஜியோ பொலிட்டிக்கல் கேம் ஆடுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் உலகம் போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல கத்தாரை இவங்க நேரடி எதிரியாக டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்ற போது அமெரிக்கா இதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போயிடும். இப்போ அமெரிக்காவுக்கு பேலன்ஸ் பண்ணோன்னா இஸ்ரேலை விட முடியாது அவங்களால. அவங்களுக்கு கூட பாலிடிக்ஸில் எந்த அமெரிக்க அதிபதியும் இஸ்ரேலை வந்து கம்ப்ளீட்டாக பகைச்சிக்கிட்டு ஒரு பாலிடிக்ஸ் அங்கே பண்ணவே முடியாது. அதே சமயம் கத்தாருக்கும் இந்த இடத்துல எதிரி அப்படின்ற இடத்துல இஸ்ரேல் என்னென்னலாம் பண்ணுவாங்க, குறிப்பாக மொசாட் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும்.
இப்போ மிக முக்கியமான ஒரு ரைவல்ரி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி வர்சஸ் யுஏஇ. சவுதியோடைய இளவரசர் முகமது பின் சல்மன், இவருடைய குரு யாருன்னு பாத்தீங்கன்னா யுஏஇயோடைய பிரசிடென்டா இருக்கக்கூடிய எம்பிசி அவர்கள். எம்பிசி அவர்கள் இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் குரு. இன்ஃபேக்ட் அவருக்கு நிறைய விஷயம் அவரை குரூம் பண்ணதே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் சமீபத்தில் இஸ்ரேல் போகும்போது இந்த ரெண்டு நாடுகளுடைய ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ சிறு நாடு, ஆனால் ரெண்டு முக்கியமான சர்வதேச நகரங்கள் துபாய் மற்றும் அபுதாபி. சவுதி ஒரு பெரிய நாடு, யுஏஇ விட அதிகமாக பணத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு, நிலப்பரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, இராணுவமும் அதிகமாக கொண்ட நாடு, எண்ணெய் வளம் அதிகமாக கொண்ட நாடு. பட் நான் உங்க பேச்சை கேட்கணுமா அப்படின்னு அந்த பர்சனல் ஈகோ கிளாஷ் போகுது. அதுல டைவர்ட் ஆகி அவர் கத்தார் மற்றும் இந்த அலையன்ஸ்ல போய் அவர் மாட்ட பாக்குறாரு. பட் இதே சவுதி கத்தாரை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. முஸ்லிம் பெதரோடுன்னு சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு முழு ஃபண்டிங்கை கொடுக்கறது, ஆதரவு கொடுக்கறது கத்தார் தான் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு டெம்பரரியான அலைன்மெண்ட்டை தவிர இந்த நாடுகள் பெர்ஃபெக்டா அலைன் ஆக முடியாது. ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஒரு புது என்எஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க, இந்தியன் செக்டர் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்ற பேர்ல. இதோட எல்லா டீடைல்ஸ் மற்றும் இன்ஃபர்மேஷனை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த மூலயமா 21 செக்டர்ல இருக்கக்கூடிய டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ்ல உங்க முதலீடுகளை இவங்க கொண்டு போறாங்க. கிரீஸ், சைப்ரஸ், அர்மேனியா, இஸ்ரேல், இந்தியா, யுஏஇ, ஒமான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த ஏரியாவை பொருளாதார ரீதியாகவும் போக்குவரத்து ரீதியாகவும் லாஜிஸ்டிக்ஸை கொண்டு ஐமெக்கை கொண்டு இந்த இடத்த டாமினேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. வெகு விரைவில் இதோடைய ஸ்பில் அவுட் கிளியரா இந்தியாலே தெரியும். ஏன்னா சமீபத்தில் நடந்த அந்த பார்லிமெண்ட்ரி பேனலோட ரிப்போர்ட் திரு சசி தரூர் எம்பி அவர்கள் பார்லிமெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக அவர் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷோடைய அந்த புது உறவு இந்தியாவோடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். நம்ம பங்களாதேஷை உத்து கவனிக்கணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் நேற்று நடந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன் நம்ம நுழையிறோம். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.